بسم الله الرحمن الرحيم. الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولقد أنزلنا إليك آيات بينات وما يكفر بها إلا الفاسقون أوكلما عاهدوا عهدا نبذه فريق منهم بل أكثرهم لا يؤمنون ولما جاءهم رسول من عند الله مصدق لما معهم نبذ فريق من الذين أوتوا كتاب الله وراء ظهورهم كأنهم لا يعلمون. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளினால் சஃபூத்து தஃபாசிர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக நாம் சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை, அதன் விளக்கங்களை, அதன் தஃப்சீரை, இன்னும் அதனுடைய இலக்கிய நயங்களை, அந்த வசனங்களின் மூலம் கிடைக்கக்கூடிய பயன்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த தொடரிலே அல்ஹம்துலில்லாஹ் 98 முடித்து 99 103வது ஆயத்து வரைக்கும் உள்ள விஷயங்களைத்தான் பார்த்து கொண்டிருந்தோம். இப்பொழுது அதனுடைய முடிவிற்கு வந்துவிட்டோம். அதாவது 103வது ஆயத், 99 103வது ஆயத்துகள் வரைக்கும் உள்ள விளக்கங்கள், தஃப்சீர்கள், இலக்கிய நயங்கள் எல்லாவற்றையும் முடித்துவிட்டு இப்பொழுது நாம் படிப்பினையின் சம்பந்தமாக அந்த வசனங்கள் சம்பந்தமான கிடைக்கக்கூடிய பயன்களை பார்க்க இருக்கிறோம். இது பாடம் 128. வலக்கத் அன்சல்னா இலைக்க ஆயாச்சிம் பையினாத் என்ற அந்த தொடர் ஆயத்தை கொண்டே நாம் என்ன செய்திருக்கிறோம், ஆரம்பித்திருக்கிறோம். அதாவது ஆரம்பமாக வலக்கத் அன்சல்னா இலைக்க ஆயாச்சிம் பையினாத் என்று 99வது ஆயத்தை ஆரம்பமாகி லமசூபத்து மின் ஐந்தில்லாஹி ஹைருன் லவ் கானூ யஅலமூன் என்பதாக 103வது ஆயத்திலே முடிவடைகிறது. இது பாடம் 128 சஃபுத்து தஃபாசீர். இதற்கு நாம் இடக்கூடிய தலைப்பு என்ன? பொதுவாக நாம் இதுவரைக்கும் சொன்னது போன்று கிதாபுடைய ஆசிரியர் எந்த பாணியை, எந்த போங்கை, எந்த நடைமுறையை கடைபிடித்திருக்கிறாரோ அந்த அடிப்படையில் தான் நாம் இந்த பாடங்களை கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம். ஆரம்பமாக அவர்கள் சொல்வது போன்று, அதாவது ஆயத்துகளுக்கு மத்தியுள்ள தொடர்புகள், அதற்கு பிறகு உள்ள அந்த விஷயங்கள், அடுத்து தஃப்சீர்கள், இவ்வாறு அவர்கள் எந்த பாணியை கடைபிடிக்கின்றார்களோ, எந்த நடைமுறையை அவர்கள் எடுத்துக்கொண்டார்களோ அதே நடைமுறையில் தான் நாம் சென்று கொண்டிருக்கிறோம். அதேபோல் ஒவ்வொரு பாடங்களுக்கும் அந்த ஆயத்துகள், அதன் தஃப்சீர்களுக்கு ஏற்ப ஒரு தோதுவான தலைப்பை இடுவது வழக்கம். அந்த அடிப்படையிலே ஒவ்வொரு இந்த பாடங்கள் முன் சென்ற பாடங்கள் எல்லாம் தலைப்பின் அடிப்படையில், உதாரணமாக சென்ற பாடத்தை எடுத்துக்கொண்டா கினாயாவின் சட்டம் என்பதாக சொன்னோம். கினாயானா என்ன என்பதை, பலாகத்தில் கினாயாவுடைய வகை என்ன, அது எத்தனை வகைப்படும், அதனுடைய விஷயங்களை விளக்கியிருந்தோம். இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் இலக்கிய நயமும் இருக்கிறது. அதாவது ஒரே ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டிய பாக்கி இருக்கிறது. அதை தொடர்ந்து நாம் வசனங்களின் பயன்களின் அடிப்படையிலே அதனுடைய விஷயங்களையும் பார்க்க இருக்கிறது. சரி, இந்த இடத்துல நாம் கொடுத்திருக்க தலைப்பு என்ன? வசனங்களின் பயன்கள் என்ற தலைப்பின் கீழ் நாம் இட்டிருக்கக்கூடிய தலைப்பு என்ன? முஅஜிஸா வேறு, சூனியம் வேறு. முஅஜிஸாவிற்கும் சூனியத்திற்கும், மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கிறது. அப்போ முஅஜிஸா என்றால் என்ன? அதுவும் ஒரு தனி சப்ஜெக்ட். சூனியம் என்றால் என்ன? அது ஒரு தனி சப்ஜெக்ட். சூனியம் என்பது பொய், ஏமாற்றம், மோசடி, என்னென்ன பெயர்கள் சொல்ல முடியுமோ தவறான அத்தனை பெயர்களையும் சூனியத்திற்கு சூட்டலாம். முஅஜிஸா என்றால் உண்மை, சத்தியம், நிச்சயம், எதுவெல்லாம் சரியான கரெக்டான பெயர்களாக இருக்கின்றதோ, உயர்ந்த கண்ணியமான பெயர்களாக இருக்கின்றதோ அனைத்தும் முஅஜிஸாவிற்கு கொடுக்கலாம். அப்போ இரண்டுக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசங்கள் தெரியுது அல்லவா? ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் நாம் இதை கூட புரிஞ்சு கொள்ளலாம். சரி, அதைத்தான் உள்ள பார்க்க வரும். பொதுவாக சூனியம்ங்கிறது மோசடிக்காரர்கள், ஏமாற்றுக்காரர்கள் செய்யக்கூடியது. ஏதோ தப்பித்தவரை நாம் சொன்னதை போன்று யாராவது ஒருவர் ஒரு நல்ல விஷயத்திற்காக வேண்டி, அதாவது சூனியத்தை ஒழிப்பதற்காக வேண்டி அல்லது அதிலே மாட்டிக்கொண்டு தவிக்கக்கூடிய அந்த மக்களை காப்பதற்காக வேண்டி, அதனுடைய தீங்குகளை நீக்குவதற்காக வேண்டி படித்து கொண்டால் வேற விஷயம். அது அல்லாது மற்ற எல்லா அதை தெரிந்து கொள்ளக்கூடியவங்க ஃபுல்லாக மோசடிக்காரர்களாக தான் இருப்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் முஅஜிஸாவை பொறுத்த வரைக்கும் அது உயர்ந்த அந்த அந்தஸ்தை கொண்ட நபிமார்களுக்கு மட்டும் உரித்தான ஒரு விஷயம். முஅஜிஸா என்பது நபிமார்களுக்கு மட்டும். இன்னொன்று, இதுக்கு ரெண்டுக்கு மத்தியில் ஒன்று இருக்கு, கராமத் என்பதாக சொல்வார்கள். கராமத் என்பது என்ன? அதாவது அதுவும் ஒரு சங்கையான ஒரு விஷயம்தான். அந்த கராமத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு அவுலியாக்கள், பெரிய நாதாக்கள், வலிமார்களிடமிருந்து நடக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது.
அப்போ முஅஜிஸா என்பது உயர்ந்த ஒரு அந்தஸ்து கொண்ட விஷயம். இப்போ அதைத்தான் இந்த பாடங்கள் இன்ஷா அல்லாஹ் நாம் காண இருக்கிறோம். பாருங்கள், கிதாபிற்குள் செல்வோம், பாடங்களை பார்ப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இப்போ நம்ம பார்த்து கொண்டிருந்த பலாகத் சம்பந்தமாக பலாகத் சம்பந்தமான விஷயங்களை பார்த்து கொண்டிருந்தோம். அதிலே முதலாவது விஷயமாக ரசூலும் மின் இந்தில்லாஹி என்ற வார்த்தைக்கு ரசூலின் என்று நக்கீராக சொல்லப்பட்டது. அதனுடைய விளக்கங்கள் கூறப்பட்டது. மின் ஐந்தில்லாஹி என்று திரும்ப வருவ அல்லாஹு தாலா ஐந்தில்லா என்ற வார்த்தையை கொண்டு வருவதன் மூலம் அதற்குரிய கண்ணியம், அதற்குரிய உயர்வு என்ன என்பதை நமக்கு சொல்லப்பட்டது. அடுத்ததாக வரா லுஹூரிஹிம் என்று சொன்ன வார்த்தை அரபுகளுடைய புழக்கங்கள், அவருடைய புழக்க வார்த்தைகள் என்பதாக சொல்லப்பட்டு அதில் கினாயா என்பது மறைத்து, கினாயாவுடைய சட்டங்கள், பலாகத்துடைய கினாயாவின் வகைகள் அதிலே புழங்கப்பட்டிருக்கின்றது என்பதாக சொல்லப்பட்டு அதன் விளக்கங்கள் கொடுக்கப்பட்டது. அதற்கு பிறகு லவ்கானு யஅலமூன் என்பதிலே லவ்கானு யஅலமூன் என்று சொல்லப்பட்ட விஷயத்தில் பலாகத்துடைய கலைகளின் ஒரு முக்கிய விஷயம் என்னவென்றால், ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை அறிந்து கொண்டே, ஒரு விஷயத்தை பற்றி நன்கு தெரிகிறது, அறிந்து கொண்டே அவன் அதை நடைமுறைப்படுத்தவில்லை, அதை அமல் செய்யவில்லை என்றால் அவனை அறியாதவனுடைய நிலைக்கு கொண்டு வந்து விடுவார்கள். ஆலிமாக இருக்கிறான், ஆலிமாக இருந்து கொண்டு அதை அறிந்து கொண்டு அவன் அதை செய்யவில்லை என்றால் மன்சிலத்தில் ஜாஹிலுடைய அந்தஸ்திற்கு அவனை இறக்கி விடுவார்கள் என்பதை பற்றி நாம் பார்த்தோம். அடுத்ததாக நான்காவதாக இப்ப பார்க்க போறது என்ன, ல மசூபத்தும் மின் ஐந்தில்லாஹி. ல மசூபத்தும் மின் ஐந்தில்லாஹி. நிச்சயமா அவங்கள்ட்ட அல்லாஹ்ட்ட இருந்து சவாப் இருக்கு. ஜிஅபில் ஜும்லத்தில் இஸ்மியத்தி, ஜும்லா இஸ்மியாவை கொண்டு வரப்பட்டுள்ளது. பதுலல் ஃபிஅலியத்தி, ஜும்லா ஃபஅலியாவிற்கு பகரமாக ஜும்லா இஸ்மியாவை புழங்கப்பட்டிருக்கிறது. லித்தலாலத்தி, அறிவிப்பதற்காக வேண்டி, அல சுபூதி அதாவது உறுதிப்பாட்டின் மீதும், ஒல் இஸ்திக்ரார் நிலைப்புத்தன்மையின் மீதும், நிலைப்புத்தன்மையின் மீதும் அறிவிப்பதற்காக வேண்டி இப்படி புழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது இஸ்மியாவுக்கு பதிலாக ஜும்லா ஃபஅலியாவிற்கு பதிலாக இஸ்மியாவை புழங்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த இடத்துல பார்த்தோன்னு சொல்லி சொன்னா, அசல்ல அரபியில முதல்ல ஜும்லாக்களை எத்தனை பிரிக்கிறாங்கன்னு சொன்னா 3 வகையா பிரிக்கிறாங்க. ஒன்று ஜும்லா இஸ்மியான்னு சொல்லுவாங்க பொதுவாக, ஜும்லா இஸ்மியா. சரி. ரெண்டாவது உதாரணம் ஜும்லா இஸ்மியா ஜெய்துன் காம, ஜெய்துன் காம ஜும்லா இஸ்மியா. இன்னொன்று ஜும்லா ஃபேலியா, ஃபேலியாவை பிரிக்கிறாங்க. ஃபேலியானா என்ன, காம ஜெய்துன், காம ஜெய்துன். அப்போ ஜும்லா இஸ்மியானா இஸ்மு ஆரம்பத்தில் வரும், ஜும்லா ஃபேலியானா ஃபேல் ஆரம்பத்தில் வரும். உதாரணமாக காம ஜெய்துன். அடுத்து ஜும்லா லர்ஃபியா என்று சொல்லுவாங்க. லர்ஃபியா, லர்ஃபியானா மக்கானையும் ஜமானையும் குறிக்கிறது. உதாரணமாக அதாவது ஆரம்பத்தில் லர்ஃப் இருக்கும் அல்லது ஜார் மஜ்ரூருடைய எழுத்து வரும். உதாரணமாக இந்தக்க ஜெய்துன், இந்தக்க அங்கே ஜெய்து அங்கே இருக்கிறானா, இந்தக்க உன்னிடத்தில் இருக்கிறானா, லர்ஃபை மக்கானை குறிக்கிறது. அஃபித் தாரி ஜெய்துன், வீட்டிலே செய்திருக்கிறானா. அப்போ இதெல்லாம் என்னன்னு சொன்னால் ஜும்லா லர்ஃபியா என்பதாக சொல்லுவாங்க. இந்த அடிப்படையில் தான் வரக்கூடியது. சரி, இந்த கிஸ்மத்து ஜும்லால பிரிக்கப்படும். சரி, இதை கொண்டு என்னன்னு சொன்னால் இந்த 2 விஷயத்துல இருந்தும் பலாகத்துடைய பல விஷயங்கள் நோக்கமாக இருக்கிறது. பலாகத்துடைய விஷயங்கள் நோக்கமாக, உதாரணமாக ஒருத்தர் சொல்ற அஷம்சு முஷ்ரிகத்துன்னு சொல்ற, அஷம்சு முஷ்ரிகத்துன், இது ஜும்லா இஸ்மியா. அப்போ இதை கொண்டு என்ன கிடைக்குதுன்னு சொன்னால் நம்ம சொன்ன மாதிரி சுபூத் கிடைக்குது. சிபாத் சொன்னோம்ல, தக்கீதுல் ஹுக்கும், ஹுக்குமுடைய உறுதிப்பாடு கிடைக்கும். அதாவது தக்கீதும் சுபூத்தும் கிடைக்குன்னா ஷம்ஸு ஒளி கொடுக்கக்கூடியதுங்கிற விஷயம் நிலையானது, உறுதியானதுங்கிறத விளக்குறோம். அப்போ அதில் தக்கீது, சூரியன் கண்டிப்பாக ஒளி கொடுத்து தான் ஆகும் அப்படிங்கிறது உறுதிப்பாடு. அதே போல அது சிபாத், அது உறுதியான ஒரு விஷயம். இந்த ரெண்டையும் கிடைக்கிறது அதன் மூலம். அதே நேரத்தில் அஷ்ரகத்தி ஷம்ஸ் என்பதாக சொன்னால் இது ஜும்லா ஃபேலியா. ஜும்லா ஃபேலியா கூட என்ன கிடைக்கும், ஒரு விஷயம் உருவாகுது, அதாவது ஒளி என்பது அதில் உருவாகக்கூடியது. தஜத்துத், அதாவது தஜத்துத்னு என்ன சொல்லுவாங்கன்னா புதிதாக தோன்றுதல். அப்போ புதிதாக தோன்றுச்சுன்னு சொன்னால், புதுசு ஒன்று வந்துச்சுன்னு சொன்னால் பழசு ஒன்று போயிருக்கணும். பழசு என்ன போச்சு, அப்போ இருள் என்ற ஒரு விஷயம் போய்விட்டது, புதுசு என்னது உள்ள வந்துருச்சு, அதான் தஜத்துதுமாங்க. சரி, அப்போ இந்த அடிப்படையில் ஜும்லா இஸ்மியா ஜும்லா ஃபேலியாவை சொல்லுவாங்க. சரி, இப்போ ஜும்லா இஸ்மியானா என்னங்கிறத நம்ம பார்த்தோம். அந்த ஜும்லா இஸ்மியா அசல் எதுக்கு பயன் கொடுக்கும்னா ஒரு விஷயத்த சுபூத், நம்ம சொன்ன மாதிரி அது சுபூத்தை பயன் கொடுக்கும். சுபூத்னா உறுதிப்பாடு, ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்துதல், ஒரு விஷயத்துக்கு ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்துறது. சூரியனுக்கு ஒரு ஒளியை, ஷம்சு முஷ்ரிகத்துன், சூரியன் என்பதற்கு ஒளியை உறுதிப்படுத்துதல். லைஸ கைர், அது அல்லாதது கிடையாது.
அப்போ சூரியனுக்கு தான் உறுதிப்படுத்தும். அப்போ அந்நாஜிஹு மஸ்ரூருன் என்று சொல்றோம். அந்நாஜிஹு மஸ்ரூருன், அதாவது வெற்றி பெற்றவன் மகிழ்ச்சியான இருக்கிறான். அப்போ இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நாஜிஹுக்கு மட்டும், வெற்றியாளனுக்கு ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்துதே ஒழிய அது அல்லாத வேற அர்த்தம் கிடையாது. அப்போ இதில் என்ன ஏற்படுது? ஒரு வெற்றியுடைய மகிழ்ச்சிங்கிறது ஏற்படுது, ஹுதூஸ் ஏற்படுது. அதே மாதிரி இதில் என்ன ஏற்படுது? இஸ்திம்ரார், தொடர்ந்து மகிழ்ச்சி இருக்கக்கூடியது தொடர்ந்து காட்டுது. சரி, இதில் இதில் ஹுதூஸு அது இஸ்திம்ரார் கிடையாது. இதில் நாஜிஹ் மஸ்ரூருங்கிறதுல, அதாவது இதில் வெற்றிங்கிறது, வெற்றியாளனுக்கு அந்த சந்தோஷங்கிறது உறுதிப்பாடு இருக்குது. ஆனால் இது புதுசாக ஏற்படுறதோ அல்லது என்னது இது தொடர்ச்சியோ கிடையாது. உதாரணம் ஜும்லா ஃபேலியாக எடுத்துக்கிட்டோம்னா அதில் என்ன செய்யும்? ஹுதூஸ், ஏற்படுதல்ங்கிற ஒரு விஷயத்தை அதில் செய்ய குறிக்கும். சரி, உதாரணமாக யஊதுல் கரீபு இலா வத்தனி, அவுச யஊதுல் கரீபு இலா வத்தனின்னு சொல்கிறோம்னா, இந்த ஜும்லா முதல் ஜும்லாலேருந்து என்னது ஒரு நிகழ்வு ஏற்பட போகிறதுங்கிற சாத்தியக்குறி இருக்குது, ஊருக்கு திரும்பி வரான் அப்படிங்கிறது. சரி, ஆனால் இது ஜமனே ஹாதிரில் வருகிறான். முஸ்தக்பில் சயஊதுங்கிறதுக்கு சொல்கிறோம். சரி, அப்போ இனி பின்னாடி வரக்கூடிய, அதாவது அவன் ஊருக்கு வரப்போகிறான் என்று ஒரு ஹதூஸை ஒரு ஏற்படுத்துறதுக்கு தான் அந்த விஷயம் சொல்லப்படுது. சரி, இப்போ சூறாக்களில் பார்த்தோன்னு சொன்னால் இதில் ஜும்லா இஸ்மியா ஃபேலியாவுடைய விஷயத்தில் பார்க்கணும்னு சொன்னால் அல்லாஹ் ஆயத்தில் சொல்லும்போது என்ன சொல்கிறான்? உபல்லிகுக்கும் ரிசாலாத்தி ரப்பி வ அன்சஹுலக்கும் வ அலமு மினல்லாஹி மா லா தஅலமூன். இந்த வ அன்சஹுலக்கும் என்று வருது சூரத்தில் ஆராஃபில் வரக்கூடிய ஆயத்தாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல இன்னொரு ஆயத்தில் வரும்போது உபல்லிகுக்கும் ரிசாலாத்தி ரப்பி வானலக்கும் நாசிஹுன் அமீன். அப்போ முதலாவது பாருங்க, அன்சஹுலக்கும் என்று ஜும்லா ஃபேலியாவாக கொண்டு வரப்பட்டிருக்குது. அப்போ ஜும்லா இஸ்ம ஃபேலியை விட்டு எனது ரெண்டாவது பார்த்துன்னு சொன்னால் அப்படியே எனது ஃபேலியா விட்டுட்டு நான் ஜும்லா இஸ்மியாவாக கொண்டு வரப்பட்டிருக்கு. எப்படி? நாசிஹுன் அமீன். அப்போ அதாவது நாசிஹுன் அமீனுங்கிறது ஒரு, அதாவது இந்த இடத்துல எனது நசீகத் நூல் இஸ்லாத்துக்கு பிறகு என்னது ஹஜ்ரத் ஹூத் அலி இஸ்லாம் கொண்டு வராங்க. ஹூத் அலி இஸ்லாம் அந்த நசீகத்தை கொண்டு வராங்கங்கிற விஷயத்த உணர்த்தப்படுது. சரி, இந்த இடத்துல ஒரு, அதாவது நசீகத்துங்கிறது ஒரு சாபித், உறுதியாகக்கூடிய விஷயம். சுபூத் சொல்லணும்னா சுபூத்தை கொண்டு உறுதிப்படுத்துது. நூல் இஸ்லாத்துக்கு பிறகு யார் கொண்டு வரா? ஹூத் அலி இஸ்லாம் கொண்டு வராங்க. அப்போ அவங்க ஏதோ மடத்தினு சொல்லி சொல்கிறாங்களோ அது அவங்களுக்குரிய நசீகத்தாக இருக்கு. சரி, அதே மாதிரி அல்லாஹ் இது கால ரப்புக்கலில் மலாய்க்கத்தி இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி ஹலீஃபாங்கிறான். இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா. அசல்ல அஜஅலு என்பதாக சொல்லலை, அல்லது எஜஅலு என்பதாக சொல்லலை. ஃபேலியாவாக புழங்கப்பட்டிருக்கு, இஸ்மியாவாக புழங்கப்பட்டிருக்கு, ஃபேலியாவாக புழங்கப்படலை. அப்போ என்னன்னு சொன்னால் இது நிச்சயமாக விஷயம் நடக்கக்கூடியது, எந்த சந்தேகமும் கிடையாது. இது கால ரப்புக்கலில் மலாய்க்கத்தி இன்னி ஜாயிலுன், ஜாயிலுங்க இஸ்மியா. அப்போ இஸ்மியா நினைச்சோம் சுபூத் உண்டாகும்னு சொன்னோம். அப்போ என்ன சொல்கிறாங்க? இந்த இடத்துல ஜாயிலுன்னு சொன்னதை கொண்டு, அதாவது நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் லா மஹாலத்தை, அது நடக்காதுங்கிறதுக்கு, அதாவது நடக்கிற முக்கியம் நடந்தே தீரும், நடக்காதுங்கிறதே பேச்சு கிடையாது அப்படிங்கிறது தான் சொல்ல வராங்க. அப்போ இந்த இடத்துல முடிஞ்ச மாதிரி விஷயம், முடிஞ்ச மாதிரி தான் இஸ்திக்ரார் ஆயிடுச்சு, உறுதி ஆயிடுச்சு. அதுதான் வைதக்கால புக்கை இன்னி நம்ம சொன்னோம்ல, அந்த இஸ்மியாங்கிறது உறுதிப்பாட்டை கொடுக்கும், சுபூத்தை கொடுக்கும், இஸ்திக்ரார் முடிஞ்சிச்சுங்கிற மாதிரி காட்டும். முடிஞ்சிச்சு, அது ரெடியாக இருக்குதுன்னு அர்த்தம், அதில் எந்த சந்தேகம் கிடையாது. அதுதான் இங்கேயும் சொல்ல வருது, அதுதான் இங்கேயும் சொல்ல வராங்க. இப்போது ரெடி ஆயிடுச்சு. உதாரணமாக இன்னும் பார்த்தோன்னு சொல்லி சொன்னால், குரானில் அல்லாஹ்ல சொல்லும்போது சில இடங்களில் இன்ஃபாக்கை பற்றி சொல்லுவான். இன்ஃபாக்கு செலவழிக்கிற தன்மையை பற்றி பேசும்போது சில இடங்களில் இஸ்மியாவாக வரும், சில இடத்துல ஃபேலியாக வரும். அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் பில்லைலி வன்னஹாரி சிர்ரம் அலானியத்தன் ஃபலஹும் அஜ்ருஹும் ஐந்த ரப்பிஹிம் வலா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன். இந்த இடத்துல ஃபேலியாவை கொண்டு சொல்லப்பட்டிருக்கு, இன்ஃபிகூன. அப்போ இன்ஃபிகூன இஸ்மி சொல்ல, முன்ஃபிக் என்பதாக சொல்லலை. அப்போ இந்த இடத்துல ஃபேலே முதாரியை புழங்குவது இருக்கிறதே தஜத்துதையும் ஹுதூஸையும் ஏற்படுத்து. தஜத்துதுனா புதுமையாக ஏற்படுதல், ஹுதூஸ்னா ஏற்படுதல். அப்போ இந்த இடத்துல என்னது? தஜத்துத், செலவழிக்கிறது. இதுக்கடுத்து அதாவது செலவழிக்கிறதுங்கிறது புதுமையாக செய்து கொண்டே இருக்கணும், அதே மாதிரி முன்ஃபிக்கிடமிருந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கணுங்கிறத சொல்றாங்க. அதே இது இன்னொரு ஆயத்தை எடுத்துட்டு சொன்னா, அஸ்ஸாபிரீன வல் சாதிகீன வல் கானிதீன வல் முன்ஃபிகீன வல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார் என்பதாக ஆலா இம்ரான்ல வருது. அப்போ இதில் அல் முன்ஃபிகீன என்பதாக இஸ்மை கொண்டு சொல்லப்பட்டிருக்கு, ஃபேலை சொல்லப்படலை.
அப்போ இந்த இடத்துல என்ன சொன்னா, இந்த மூமின்களுக்கு உறுதியான ஒரு இருக்கக்கூடிய ஒரு சிஃபத். மேலே எதை பற்றி சொல்லப்படுது? மூமின்களுடைய சிஃபத்துகளை பற்றி சொல்லப்படுது. அல்லதீன, அல்லாஹ் அந்த இடத்துல சொல்லும்போது என்னது, அல்லாஹ் ரഊஃபும் பில் இபாத் அல்லதீன, அந்த இடத்துல அதை பற்றி எதை பற்றி, மூமின்களுடைய அந்த சிஃபத்துகளை பற்றி சொல்லப்படுது. அஸ்ஸாபிரீன வஸ்ஸாதிகீன வல் கானித்தீன வல் முன்ஃபிகீன வல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார்ங்கிறது மூமின்களுடைய சிஃபத்துகளை பற்றி அங்கே பேசப்படுது. அப்போ அல்லாஹ் மூமின்களை பற்றி சொல்லிட்டு அல்லதீன யக்கூலூன ரப்பனா இன்னனா அமன்னா ஃபக்ஃபிர் லனா துனூபனா வகீனா அஸாபன்னார் என்பதாக சொல்லுவார்கள். மூமினுடைய தன்மைகளை சொல்லிக்கிட்டே வரான். அஸ்ஸாபிரீன வஸ்ஸாதிகீன வல் கானித்தீன வல் முன்ஃபிகீன வல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார் என்பதாக அந்த மூமின்களுடைய சிஃபத்துகளை சொல்லி என்ன செய்யறான், அல்லாஹ் தஆலா உணர வைக்கிறான். அப்போ என்ன சொல்றான், இந்த இடத்துல மூமின்களுடைய சிஃபத்துகளை சொல்றதுனால முன்ஃபிகீன் என்பதாக சொல்றான். என்ன, இந்த தன்மை இருக்குத மூமின்களுக்கு உறுதியானது. எப்படி படைக்கிறதுங்கிறது உறுதியாயிடுச்சு, அதில் எந்த விதமான டவுட்டும் இல்லையோ, அதே மாதிரி மூமின்களுக்கு இந்த தன்மைங்கிறது உறுதியானதுல எந்த மாற்றமும் கிடையாது என்பதை இங்க சொல்ல வருகிறான். அப்ப அந்த அடிப்படையில் தான் இங்கே என்ன சொல்லப்படுது, இந்த மசூபத்து மின் இந்தில்லாஹ், அல்லாஹ்விடத்துல இருந்து என்ன இருக்கு, அவங்களுக்கு சவாப் என்பது ஏற்பாடு செய்யப்படுது, சிறப்பான சவாப். அப்ப இந்த இடத்துல என்ன சொல்லப்படுது அப்படின்னா, சவாபுக்கு எந்த சந்தேகம் கிடையாது. அல்லாஹ்ட்ட உயர்ந்த சவாபு அந்தஸ்து என்பது அவர்களுக்காக வேண்டி ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது, கண்டிப்பா இருக்குங்கிற சுபூத்தையும் இஸ்திக்ராரையும் சொல்ல வரும். அப்போ இதுதான் இந்த ஃபேலியாவுக்கு பதிலாக இஸ்மியாவை பயன்படுத்துகிறாங்க. சரி, அதே மாதிரி பல இடங்களில் வந்து நம்ம முன்னாடி பார்த்தோம். அடுத்து ஃபாயிதாவை பாருங்க. அல் ஹிக்மத்து மின் தாலீமுல் மலக்கைனி அன்னாஸ ஸிஹ்ர. அல் ஹிக்மத்து, ஹிக்மத் என்ன, மின் தாலீமில் மலக்கைன், இரு மலக்குகள் கற்றுக் கொடுப்பதன் மூலம் ஏற்படக்கூடிய ஹிக்மத் என்ன, அன்னாச மக்களுக்கு அஸ்ஸிஹ்ர, சூனியத்தை மக்களுக்கு இரு மலக்கள் மூலம் கற்றுக் கொடுப்பதன் ஹிக்மத் என்ன என்பதை பார்க்கிறோம். மலக்கைன், இரு மலக்கைன் யாரு, ஆரூத் வ மாரூத் என்பதாக சொல்லப்படுகிறது. வமா உன்சில அலல் மலக்கைனி பிபாபில ஹாரூத் வ மாரூத் என்பதாக அல்லாஹ் சொல்வது போன்று ஹாரூத் மாரூத் என்பதை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். அப்ப இந்த இடத்துல கற்றுக் கொடுப்பதனுடைய நோக்கம் என்ன, சூனியத்தை மக்களுக்கு என்ன செய்யறான் அல்லாஹ் ரெண்டு மலக்கின் மூலமாக கற்றுக் கொடுப்பதன் ஹிக்மத் என்ன, அதுதான் பார்க்குறோம். அதாவது மலக்கை உன்சிலாளல் மலக்கை நீ பாபில ஹாரூத்த ஒமாரூத் என்பதாக சொல்கிறான். இப்போ ஹாரூத் மாரூத் என்ற மலக்களின் மூலமாக அன்ன சஹரத்தை, அதாவது சாஹிருக்கு பன்மை சஹரத். அப்போ சூனியக்காரர்கள் கசரு, கசுருன்னு சொல்லலாம், அதிகரித்து விட்டார்கள். ஃபி தாலிக்கல் அஹதி, அந்த காலத்திலே அதிகரித்து விட்டார்கள். ஒஹ்தரஉ, உருவாக்கினார்கள். ஃபுனூனன், கலைகளை. கரீபத்தன், கண்டுபிடித்தார்கள் சொல்றது, நூதனமான கலைகளை. மினஸ்ஸிஹ்ரி, சூனியத்திலிருந்து நூதனமான கலைகளை கண்டுபிடித்தார்கள். சூனியக்காரர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. ஒன்றும் சூனியக்காரர் அதிகமாயிட்டாங்க, நூதனமான கலைகளை கண்டுபிடிக்கிறாங்க. அது பெரிய என்னது, பொதுவாக அல்லாஹுடைய நீதி என்ன, நபிமார்கள் அனுப்புறதே எப்படி ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஈசா அலை இஸ்லாம் காலத்தில் எந்த விஷயம் மக்கள்கிட்ட ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறதோ, எதில் அவர்கள் கைதேர்ந்து இருக்கிறார்களோ, அவர்களெல்லாம் மிஞ்சி ஒதுக்கி ஒன்றுமே இல்லாமல் ஆக்கும்படியாக அல்லாஹ் நபிமார்கள் அனுப்புவான். ஈசா அலை இஸ்லாம் காலத்தில் நடக்கக்கூடிய அந்த ட்ரீட்மெண்ட், டாக்டரேட் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மருத்துவ மருந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அவங்க அந்த மருத்துவத்தில் தேர்ந்தவர்களாக இருந்தார்கள். அப்போ ஈசா அலை இஸ்லாத் அல்லாஹ் எப்படி அனுப்புனா, தொட்டா குஷ்டரோகம் போயிடும், தொட்டா கண்ணு வந்துடும். அதே மாதிரி ஒரு பறவை மாதிரி களிமண்ணை செஞ்சு ஊதுனா பறவை பறந்து போகும். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளையை கொண்டு. ஏன் அவர்களை மிகைத்தது. அதற்கு மூசா அலை இஸ்லாமுடைய காலத்தில் சூனியக்காரர்கள் மிகைத்திருந்தார்கள். தங்களுடைய கைகள்னால் கயிறுகள்னால், ரெண்டாவது வகையான சூனியம் ஹியாலி சூனியம், சூரியன் சொல்கிறோம்ல, ஹியாலி கற்பனை ரீதியான சூனியத்தை உருவாக்கி மக்களை ஏமாற்றி கொண்டிருந்தார்கள். அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான், அவங்களுக்கு என்ன அனுப்பி வைக்கிறான், இந்த மாதிரி அவர்களை தட்டு மன்னமாக அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான். மூசா அலை இஸ்லாம் அவர்களுக்கு உயர்ந்த ரகமான அந்த மாஜிசாவை கொடுத்து அனுப்பி வைக்கிறான். அது எல்லாத்தையும் என்ன செய்து மிகைக்கும்படியாக இருக்குது. அப்போ அதனால ஏன் சொன்னால் அவங்கள தட்டணும், இல்லைன்னு சொன்னால் என்ன செய்கிறாங்க, இப்படி ஏறி 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 அதிகரித்து அந்த செய்ய ஆரம்பிக்கும் போது, நம்ம ஏற்கனவே ஒரு சம்பவம் சொல்லியிருந்தோம். ஒரு அரசருடைய அவையில் நேற்று சொல்லியிருந்தோம்,
கழுத்தை வெட்டுறான். அதாவது சூனியக்காரன் தன்னுடைய கழுத்தை தான் வெட்டிட்டு அடுத்தவங்க கழுத்தை வெட்டிட்டு அவன் கழுத்தை என்னது சேர்ந்த மாதிரி வைக்கிறான். பார்க்குறவங்க மக்கள் நினைக்கிறாங்க இறந்து போனவனை உயிர்ப்பித்தரான்னு சொல்லிட்டு. அப்போ அதுக்கு தான் என்ன செஞ்சாங்க, ஒரு அந்த மஜ்லிஸில் உள்ள பெரிய ஒரு நாதா, ஒரு வழி நேசர், அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர் என்ன செஞ்சார், பெரிய உண்மையான வாளை கொண்டு வந்து சூரியகாரனுடைய கழுத்தை வெட்டிட்டார். அரசன் கோவப்பட்டான். ஏன் அடுத்தவனெல்லாம் உயிர்ப்பிக்கிறார்ல, தன்னை உயிர்ப்பித்துக் கொள்ளட்டுமே என்பதாக அவர் சொன்னார். அப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, இப்படியே மிஞ்சி மிஞ்சி மிகைப்பு மிகைப்பு ஏற்பட்டு தங்களை தாங்களே பெரிதாக நினைக்கின்றார்கள். நாம தான் எல்லாம் என்பதாக நினைத்து ஒருபமா ஜாமு அன்னஹும் அம்பியா, இப்படி ஏறி 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 எப்படி எப்படி ஷைத்தான் சொல்லி 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 ஷிர்க்குக்குள்ளே கொண்டு போயிறானோ, இவர்கள் சிகரில் இருந்து இருந்தது ஒன்றும்னா தாண்டி 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 சில நேரங்கள் அவர்கள் நபிமார்கள் என்பதாகவே வாதிட ஆரம்பித்து விடுகிறார்கள். நாங்கள் நபிமார்கள் வாதிட்டாங்க. நபியுடைய காலத்திலையும் நபியுடைய தாவா செய்யக்கூடியவங்க எவ்வளோ பேர் இருந்தாங்க. குறிப்பாக முஸ்லிம் இப்னு கத்தாப் இருக்கட்டும், அஸ்வதி அனசியா இருக்கட்டும், துலைஹாவா இருக்கட்டும், இப்படி பல பேர் என்ன செஞ்சாங்க, நபி என்பதாக தன்னைத்தானே வாதிட்டார்கள். அப்போ தாங்கள் நபிமார் என்பதாக சொல்கிறார்கள். இப்போ பாசல்லாஹு தஆலா அல் மலக்கைன், அல்லாஹ் இரு மலக்குகளை அனுப்பி வைத்தான். லியோ அல்லி மன்னாச, மக்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி, உஜூஹ சிஹ்ரி, சிஹருடைய வகைகளை, ஹத்தா இத்த மக்கனு மினத் தம்யீசி, ஹத்தா எது வரைக்கும் என்றால், இத்த மக்கனு அவர்கள் அறிந்துவிடும் வரைக்கும், அவங்க அறிந்து கொள்ள வேண்டும், மினத் தம்யீசி பிரிவினையை, பிரித்து அறிவதை, பைனஹு சூனியத்திற்கும் பைனல் முஅஜிசா, முஅஜிசாவிற்கும் மத்தியிலே உள்ள பிரிவினை வித்தியாசத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா என்ன செய்தான், 2 மலக்கை அனுப்பி வைத்து வித்தியாசத்தை காண்பித்தான். அப்போ இந்த சூனியத்தை பற்றி பார்த்தோம். சூனியம்னா என்ன அப்படிங்கும்போது லோகத்துடைய அர்த்தத்தில் மறைவாக இருக்கும், காரணம் மறைவாக இருக்கும். பொதுவாக ஒரு விஷயத்தை ஏமாற்றி என்ன செய்யறது, மாற்றி ஒரு விஷயத்தை அதனுடைய ஹக்கீக்கத்து இல்லாமல் வேறு எதாவது உருவாக்கி காண்பிக்கிறது. உதாரணமாக கயிறை பாம்பு மாதிரி காட்டுவது என்பதாக சொன்னோம். அப்போ அதே நேரத்தில் இஸ்லாஹி பொருளையும் சொன்னோம். அப்போ இஸ்லாஹி பொருளை ஏமாற்றுதல், மோசடி செய்தல், இது போன்ற அர்த்தங்கள் கொண்டது என்பதாக தெளிவாக சொல்லப்பட்டது. இப்போ இந்த இடத்துல முஅஜிசாவிற்கும் சூனியத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்ன, சூனியம் என்றால் என்ன, முஅஜிசா என்றால் என்ன? முஅஜிசா என்பது நபிமார்கள் மூலம் பெறப்பட்ட ஒரு விஷயம். அஜிஸ் என்பதிலிருந்து வந்ததுதான் முஅஜிசா. அஜிஸ் என்றால் இயலாமை, பலகீனம், இதற்கு சொல்லப்படும். அஜிஸ் என்றால் இயலாமை, பலகீனம் என்பதற்கு தான் சொல்லப்படும். உதாரணமாக பார்க்குறோம். பொதுவாக முஅஜிசாவுடைய மானா என்ன அப்படின்னு சொன்னால், அது அஜிஸ், இஜிஸ் என்பதிலிருந்து வந்தது. அந்த ஐன் இருக்குது, அது ஒன்று, அது மாதிரி ஜீம் அந்த 2, அது மாதிரி ஜா இந்த 3 இருக்குது. இப்போ அஜஸ் அதான் அசல். அப்போ லாஃபின் மீது அறிவிக்கும், பலகீனத்தின் மீது அறிவிக்கும். அப்போ அதுக்கு லோகத்தில் வந்து பல அர்த்தங்கள் இருக்கு. ஐஜிஸ் என்பதாக சொல்லுவோம். ஐஜிஸ், ஐஜிஸ்னா என்ன, ஒன்று பலகீனம், லாஃபுக்கு சொல்லுவாங்க. 2 ஐஜிஸ்னா இன்னொரு விஷயம் என்பதாக சொல்றது, மற்றொரு வஸ்து. 3 ஐஜிஸ்னா என்ன செய்யறது, அதாவது குறைக்கு, அதாவது குறைக்கு என்ன செய்யறது பண்ணுறது, அதாவது ஒரு வஸ்துவை செய்வதை விட்டும் அவர் வந்து இயலாமையிலாகி விடுகிறார். அதாவது சக்தி இல்லாதவருக்கு இஜிஸ் என்பதாக சொல்லப்படும். சரி, முஅஜிசாவிற்கு இஸ்திலாஹி வானா, அதாவது ஷரியத் ரீதியான பொருள் என்று எடுத்துக்கொண்டால், அதாவது வழக்கத்திற்கு மாற்றமான விஷயம், வழக்கத்திற்கு மாற்றமான விஷயம் என்று சொல்லுது. வழக்கத்திற்கு மாற்றமான விஷயம் பொதுவாக இதனால சவால் விடுறதுக்காக வேண்டி சொல்லப்படக்கூடிய விஷயமா இருக்கும். இதில் வந்து எனது முரணாகிறதுங்கிறது வந்து நடக்காது. ஏன்னா அதுக்கு எதிர்கொள்ள முடியாது, அதை எதிர்கொள்ள முடியாது. அதுதான் சொல்றது. ஏன்னா இது வந்து அல்லாஹ்வுடைய நபிமார்கள் கையில் வரக்கூடியது. அவங்களுடைய உண்மையே, அவர் உண்மையாளர் என்பதை சொல்வதற்கும், அதே மாதிரி அவ அடிப்படையான முஅஜிசா என்று கொடுத்துக்கொண்டா, முதலாவது முஅஜிசாவில் உயர்ந்ததினும் அடிப்படையானது, அற்புதத்திலேயே அவுலாவான அற்புதம், மிகச்சிறந்த அற்புதம், அடிப்படையான அற்புதம் என்று எடுத்துக்கொண்டால் அது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட குர்ஆன், திருமறை குர்ஆனாக இருக்கிறது. அப்போ அது எப்படின்னா தொடர்ச்சியா, முதல்ல விஷயம் அது தொடரானது, காலங்கள் யுகங்கள் கழிந்தாலும் அது தொடரானது, நிலையானது. சரி, ஏன்னா 1400 வருஷத்திற்கு முன்னால் இறக்கப்பட்ட அந்த வேதம் இன்று வரைக்கும் இருக்கிறது, கியாமத் வரைக்கும் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குர்ஆனை பற்றி சொல்லும்போது, மா மினல் அம்பியாஇ நபியுன் இல்லா உஅதிய மினல் ஆயாத்தி
மா மிஸ்லுஹு. அப்ப என்னது அந்த அளவுக்கு என்னது ஒரு உயர்ந்த ஒரு வேதம் ஆயத்துகள் இருந்து என்னது கொடுக்கப்பட்டாலும் ஏன்னா அது வந்து நான் ஈமான் கொள்றேன் அல்லது அவங்க என்ன சொல்லுவாங்க, ஈமான் கொள்றாங்க. அது மாதிரி எனக்கு கொடுக்கப்பட்டது இருக்க வகி இருக்குது, அது அல்லாஹ் என் பக்கம் வகி அனுப்பிச்சதாக இருக்குது. நான் வந்து என்னது அவர்களிலே அதை அதிகமாக அவர்கள் மிக அதிகமாக அதை நான் பின்பற்றக்கூடியவனாக இருக்கிறேன். அது கியாமத் வரைக்கும் நிலையான ஒன்றாக இருக்கிறது என்பதாக என்ற கருத்துப்பட அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அப்போ முஅஜிசாவை கொண்டு நாடப்படுவது என்ன என்றால், முஅஜிசா கொண்டு நாடப்படுவது என்னன்னா, அல்லாஹ் தஆலா அதனை நபிமார்களுடைய கைகளில் அதை வசப்படுத்தி கொடுக்கிறான். அது குர்ஆன்ல சொல்ற மாதிரி என்னது, அது அவர்கள் மீது நம்பிக்கை கொள்வதற்கு ஒரு வழியாக பார்க்கக்கூடியவருடைய உள்ளங்களில் நஃப்சுகளில் அது வந்து என்ன செய்கிறது, தமக்குன் ஒரு ஒரு கண்ட்ரோல் ஒரு கட்டுப்பாடை ஏற்படுத்துவதற்காக வேண்டி அவர்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி கொடுக்கப்படக்கூடிய விஷயம்தான். இது நபித்துவத்தினுடைய சிதுக்கு உண்மைப்படுத்தக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஆயுதம் தான் என்னது, அதாவது ஆதாரம் தான் எதுவாக இருக்கிறது, முஅஜிசாவாக இருக்கிறது. சரி, மக்களுக்கு எதிரான ஆதாரங்கள் நிரூபிக்கிறதுக்கு இது போன்ற விஷயம் இந்த இம்மையிலையும் சரி மறுமையிலையும் சரி. அதுக்காகத்தான் முஅஜிசா என்பது நம்ம ஒரு நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட முஅஜிசாவில் நம்ம பார்க்குறோம். முஅஜிசாக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட முஅஜிசாங்கிறது பொதுவாக நபியினுடைய விரல்களில் இருந்து தண்ணீர் வந்தது, அது பெரிய முஅஜிசா. அது அப்துல்லா இப்னு ஜாபிர் தான் அறிவிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்களுடைய கையை அந்த அந்த கூஜால வச்சாங்க. வச்சதுக்கு பிறகு தண்ணி அப்படி பீறிட்டு வந்து கொண்டு இருந்துச்சு. எப்படி ஊற்றுக்கள் பீறிட்டு வருமோ அது போன்று வந்துச்சு. நாங்கள் குடித்தோம், பொது செஞ்சோம். நீ ஜாபிர் தான் சொல்கிறாங்க, நீங்கள் அன்னைக்கு எத்தனை பேர் இருந்தாங்கன்னு கேட்குறாங்க அவங்கள்ட்ட. நாங்கள் வந்து அதாவது லவ் குன்னா மியத்து அல்ஃபின் ல கஃபானா குன்னா ஹம்ச அஷரத்தை, அதாவது நாங்கள் வந்து வெறும் 1500 பேர் தான் இருந்தோம். ஆனால் 1,00,000 நபர்கள் இருந்திருந்தாலும் அன்று எங்களுக்கு அது போதுமாக இருக்கும் என்பதாக அதில் ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார். அது நபியினுடைய முஅஜிசாவாக இருக்குது. குர்ஆனை பற்றி ஏற்கனவே சொல்லிட்டோம். அடுத்து பாருங்கள், சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய முஅஜிசா என்று எடுத்துக்கொண்டால், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் அரசாட்சியே கொடுத்தான். ஆனால் என்னது, அவங்களுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான், யாருக்குமே கொடுக்காத, எல்லாருக்கும் எந்த நபிக்கும் கொடுக்காத விஷயங்கள் என்ன செஞ்சுன்னா முகமது ஸல்லல்லாஹு மட்டும் விடுங்க. அதாவது அந்த அளவுக்கு அது உயர்ந்து அல்லாஹ் என்ன கொடுத்துருந்தான் அவங்களுக்கு. உதாரணமாக காற்று அவங்கள வசப்படுத்தி இருந்தது. காற்று அவங்க வசப்படுத்தி இருந்தாங்க. காற்று அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு, எங்கே நினைச்சாலும் போகலாம். ஒரு சுலைமான ரியாஹ ஆசிஃபத்தன் ஏன்னா சஜிரி பி அம்ரிஹி, எல்லா இடத்துக்கும் அது ஓடிட்டு இருக்கும். அது காற்று எல்லா இடத்துலத்தி பாரக் நாஃபிஹா குன்னா பிகுல்லி ஷெயின் ஆலிமின் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எடுத்துக்கொண்டா அல்லாஹ் தஆலாட்ட துவா கேட்டாங்க, அல்லாஹ்ட்ட அழுதாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சான், ஒரு குழந்தைய அவங்களுக்கு கொடுத்தான். அவங்களுக்கு இயலாமையில் தள்ளாத வசியில இயலாமை நேரத்தில் என்ன செஞ்சான், அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு குழந்தைய கொடுத்தான். அது மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எடுத்துக்கொண்டா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சாங்க இந்த சிலை வணக்கத்தை விட்டு பாதுகாக்கிறதுக்கு, இது பண்ணுறதுக்கு. அப்போ அவங்களுக்கு எதிராக ஒரு பெரிய நெருப்பு குண்டத்தை ரெடி பண்ணி அதில் அவங்கள உள்ளே போட்டாங்க. ஆனால் என்னாச்சு, குல்யா நாரு குல்லா யா நாரு கூனி பரதம் சலாமன் அலா இப்ராஹிம் என்பதாக துவா செஞ்சது. வாராது பிஹி கைதா ஃபஜஅல்நாஹுமுல் அக்ஸரீன். அவங்க சூழ்ச்சியை நாடினார்கள், அல்லாத ஒன்றும் இல்லாமல் நஷ்டம் உள்ளதாக வீணானதாக அல்லாஹ் ஆக்கிவிட்டான் என்பதாக சொல்கிறான். அடுத்து சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய விஷயத்தை எடுத்துக்கொண்டா என்ன வந்துச்சு, அவங்க கேட்டாங்க, எங்களுக்கு ஒரு ஒட்டகம் வரணும். எப்படி வரணும், அதாவது மலையை பிளந்து கொண்டு வர வேண்டும், 10 மாத நிறைமாத கர்ப்பிணியாக இருக்க வேண்டும், வந்தவுடன் குழந்தையை ஈண்டெடுக்க வேண்டும் என்பதாக சொன்னார்கள். அதே போல் வந்தவுடன் ஈண்டெடுத்தது. யா கௌமி ஹாதிஹி நாக்கத்துல்லாஹி லக்கும் ஆயத்தன் ஃபதரூஹா ஃபி அர்தில்லாஹி வயா கௌமி ஹாதிஹி நாக்கத்துல்லாஹி லக்கும் ஆயத்தன் ஃபதரூஹா தஅக்குலு ஃபி அர்தில்லாஹி வலா தமஸ்ஸுஹா பிஸூயின் ஃபயஅஹுதக்கும் அதாபுன் கரீப் என்பதாக சாலிஹ் இஸ்லாம் ஓதி காண்பிச்சாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யாதீங்க, அதை தொடாதீர்கள். இப்படிப்பட்ட முஅஜிசாக்கள் நிறைய நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருந்தான். நபிமார்களுக்கு தேவைக்கிறப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஅஜிசாக்கள் இன்னும் நிறைய இருக்குது. நிலாவை பிளந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதுபோன்று பல விஷயங்கள். ஒரு இடத்துல பறக்கத்துக்காக என்ன செய்யாங்க, வெறும் 4 பேருடைய சாப்பாடை 1500 பேர் சாப்பிட்டது ஹந்தக்குடைய யுத்த நேரத்தில், அதில் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டில். இதுபோன்று பலவிதமான முஅஜிசாக்கள் நபிமார்களுக்கு ஏற்பட்டது. அப்போ முஅஜிசா என்பது அது உயர்ந்தது, உண்மையானது, பரிசுத்தமானது, எந்தவித கலப்படமும் இல்லாது, பொய் கிடையாது. அது ஹக்குக்காக வேண்டி காலி யுஹிக்கல் ஹக்க பி கலிமாத்தி என்பதாக அல்லாஹ் என்னது
அப்போ அந்த இது வந்து அது வந்து என்னது, அது இதுக்காக வேண்டி, அப்போ அந்த விஷயத்தை சொல்லி காட்டுறதுக்காக வேண்டி அவங்களுக்கு மாஜிசா என்பது கலப்படம் இல்லாத ஒன்றும். அப்போ அதை கொண்டு என்ன ஏற்படுதுன்னு சொன்னா, அதை கொண்டு என்ன ஏற்படுது, மாஜிசாவை கொண்டு நபிமார்களை உண்மைப்படுத்தப்படுவார்கள், நபிமார்கள் உண்மைப்படுத்தப்படுவார்கள். ஆனால் சூனியங்கிறது வெறும் அழிவுக்குரியது, இழிவுக்குரியது, பிரயோஜனம் இல்லாத ஒன்று. சரி, இப்போ நம்ம இன்னொரு விஷயம் சொன்னோம், கராமத் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. அப்போ கராமத்னா என்ன, மாஜிசானா என்ன? மாஜிசாங்கிறது நபித்துவத்தினுடைய இன்னும் தூதுத்துவத்தினுடைய ஆயத்துகள்லேருந்து ஒரு ஆயத்து, ஒரு அத்தாட்சி. அது எப்படின்னு சொல்லி சொன்னால் சவாலாக இருக்கும். அதே மாதிரி சில நேரங்களில் சவாலாக இருக்கும், சில நேரங்களில் இயற்கைக்கு முற்றிலும் முரணானதாக இருக்கும், கிழிக்கக்கூடியதாக இருக்கும். சரி, இது வந்து நபிமார்களுக்கு மட்டும்தான் ஏற்படும். கராமத்னா என்ன? கராமத் என்பது அவுலியாக்களுக்கு ஏற்படக்கூடியது. அதுவும் பொதுவாக நிலைகளை, அதாவது பழக்க வழக்கங்களை கிழிக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். ஆனால் இது வந்து சவாலுடைய அடிப்படையில் இருக்காது. மாறாக என்னது, அவங்களுடைய சங்கை அடிப்படையில், அவங்களுக்கு கண்ணியம் அப்படிங்கிற அடிப்படையில் என்ன செய்யறது, இந்த கராமத்துங்கிறது இருக்குமே ஒழிய இது வந்து சவாலுக்காகவோ அல்லது வேற ஒரு இதுக்காகவோ கிடையாது. ஏன்னா மஜிசா பொறுத்த வரைக்கும் சவாலாக இருக்கும். முடிஞ்சா நீங்கள் என்ன செய்யுங்க, அல்லாஹ்வுடைய கலாம் சவால் தானே. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற மாதிரி ஃபஅது பி சூரத்தின் மின் மிஸ்லிஹி வத்உ ஷுஹதாக்கும் மின் தூனில்லாஹி இன் குன்தும் சாதிகீன். லைன் இஜ்தமஅத்தில், அல்லாஹ் சொன்ன மனிதனமும் ஜின்னினமும் ஒன்று சேர்ந்தாலும் சரி, இந்த மாதிரி குரான மாதிரி ஒரு விஷயம் கொண்டே வர முடியாது என்பதாக தஹத்தி சவால் தான் விடுறான். ஃபைன்லம் தஃபாலு வலன் தஃபாலு என்பதாக சொல்லிட்டான். அப்போ அந்த அளவுக்கு வந்து மாஜிதாங்கிறது சவாலுக்குரியது. ஆனால் கராமத்துங்கிறது சங்கைக்காக உரியது. சரி, வயரிஃபு அன்னல்லதீன யத்தஊன நுபுவத கித்பன், அதாவது எவர்கள் அவங்க அறிந்துக்கிறாங்கன்னது, எவர்கள் தங்களுடைய நபித்துவத்தை வாதிடுகிறார், நான் நபி என்பதாக வாதிட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் பொய்யைத்தான் சொல்கிறார்கள் என்பதை மக்கள் அறிவதற்காக வேண்டி, மக்கள் நினைச்சுவாங்க, அறிஞ்சிருவாங்க. ஹத்தாயத்த மக்களும் ஹத்தா யாரிஃபு, சரி, அறிவதற்காக வேண்டி. இன்னமாகும் சஹ்ரத்துல் லாம்பியா, அவர்கள் யாரு, அதாவது சூனியக்காரர்கள் தான், நபிமார்கள் கிடையாது என்று நிரூபிப்பதற்காக வேண்டி. இவர்கள் யாரு தான், சூனியக்காரர்கள் தான், இவங்க நபிமார்கள் கிடையாது என்பதை நிரூபிப்பதற்காக வேண்டி, அதுதான் சொல்றாங்க. அப்போ அவங்க யார் கிடையாது, அவங்க நபி கிடையாது, அவங்க நபி கிடையாது, சூனியக்காரர். ஏன்னா நபின்னு சொல்லி தங்களை வாதிடுறாங்களா, ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு நாங்கள் தான் நபி என்பதாக சொல்வதை போன்று வாதிடுகிறார்கள். அதனால தான் சொல்லப்படுது அவங்க நபி கிடையாது, ஒரு சூனியக்காரர்கள், பொய்யர்கள் என்பதாக அவங்க விஷயத்தில் சொல்லப்படுது. வின்னமாகும் சஹரத்துன் லா அம்பியா. அப்போ இவர்கள் அறிந்து கொள்வதற்காக இந்த ரெண்டு பேரும் மலக்க அனுப்பி அல்லாஹ் கற்றுக் கொடுக்க வச்சதுக்காக வேண்டி, ஒன்றுனது மக்கள் சூனியத்திற்கும் அற்புதத்திற்கும் மாஜிசாவிற்கும் உள்ள வித்தியாசத்தை, அதாவது அதனுடைய ஃபதிலத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், மாஜிசான எவ்வளவு சிறந்ததுங்கிறத பிரித்தறிய வேண்டும் என்பதற்காக வேண்டியும், அதே போல பிரித்தறிந்து அறிந்து அவருடைய உள்ளத்தில் இறங்க வேண்டும் என்பதற்கும், இன்னும் நாங்கள் நபி என்பதாக நபித்துவத்தை வாதிடக்கூடியவர்கள் அவர்கள் பொய்யானது என்பதை அறிந்து கொள்வதற்காக வேண்டியும் அல்லாஹ் தஆலா இப்படி அனுப்பி வைத்தான். இன்னமாகும் சஹரத்துன் லா அம்பியா, இவர்கள் அனைவரும் சூனியக்காரர்கள் தானே ஒழிய நபிமார்கள் கிடையாது என்ற உண்மையை உணர்த்துவதற்காக வேண்டித்தான், உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். அந்த அடிப்படையில் நம்ம இதில் இந்த நபிமார்களுடைய அந்த அல்லாஹ் சூனியத்துடைய விஷயங்களை மக்களுக்கு கற்றுக் கொடுக்க வைத்தது எதற்குன்னு சொல்லி சொன்னால், மலக்குகளை அனுப்பி அப்படி செய்ய வச்சது மாஜிதா வேறு, அதே போல சூனியம் வேறு. சூனியம் பாத்திலானது, முழுக்க முழுக்க அபுத்தலுல் பாத்தில் சூனியமாக இருக்குது. ஆனால் ஹக்குல் ஹக்குங்கிறது மாஜிதாவாக இருக்கிறது என்பதை மக்களுக்கு உணர்த்துவதற்காகத்தான். எனவே அல்லாஹு தாலா அப்போ நம்ம சொன்ன மாதிரி மாஜிதாங்கிற நபிமார்களுக்கு மட்டும் சொந்தமானது, சூனியங்கிறது ஷைத்தான்களுக்கு சொந்தமானது. அது ஷைத்தான்கள் தான் அதிகமாக கெட்டதுக்காக பயன்படுத்துகிறாங்க. கராமத்துங்கிறது நல்லவர்கள் வலிமார்களுக்கு சொந்தமானது. அல்லாஹு தாலா அவனுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் நல்லதை உணர்ந்து ஹக்கை பின்பற்றுவதற்கும், பாத்திரை உணர்ந்து பாத்திரை விட்டு தவிர்ந்து கொள்வதற்கும் அல்லாஹ் நல் பாக்கியத்தை தந்து அருள் புரிவானாக. ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.